الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الذين صدقوا وصادقوا ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات. وقال أيضا: اقرأ باسم ربك الذي خلق. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சரிநிகர் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வாய்மையாக பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீது, அவர்களது வழிவந்த தாபேயங்கள், சதா தாபேயங்கள், முஸ்லிமான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் எந்தென்றும் நீக்கமர அல்லாஹும் அன்பும் அருளும் நிலவட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனைக்கு பின்பாக, பேரன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாம் படைத்த வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், பொருள் செல்வங்களை கொடுத்திருக்கிறான், இயற்கை வளங்களை வாரி வழங்கி இருக்கிறான். இது அல்லாமல் அவனுக்கென எல்லாம் ஏராளமான வாழ்வாதாரங்களை, வாழ்வம்சங்களை, ரஹ்மத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளங்களிலே மிக மிக முக்கியமான வளம், மிக மிக முக்கியமான ஒரு அருட்கொடை என்னவென்று பார்க்கிற போது, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. ஏனென்றால் குழந்தை செல்வம் என்பது மற்ற ஏனைய எல்லா அருட்கொடைகளை விடவும் ஒரு மாபெரும் ஒரு அருட்கொடையாக, அவனது பெயரை சொல்லக்கூடிய, அவனுடைய விடுபட்ட வரலாற்றை தொடங்கக்கூடிய, தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அற்புதம், ஒரு மாபெரும் அருட்கொடை தான் குழந்தை செல்வம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட மக்காவாசிகள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவர் வாரிசற்றவர் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை இருந்தது, ஆனால் வாரிசற்றவர் என்று சொல்லுவார்கள். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினாலே, இருந்தும் இறந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாரிசற்றவர், அபுத்தர் என்று சொல்லுவார்கள். இன்ன கானிஅக ஹுவல் அபுத்தர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யார் வாரிசற்றவர் என்று சொன்னார்களோ அத்தகைய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய விரோதிகள் தான் வாரிசற்றவர்கள். ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம், குடும்பத்தினுடைய பாரம்பரியம், அது தொடர வேண்டும். வாரிசு என்பது ஒரு முக்கியமான அம்சம். அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அந்த வாழ்க்கை தொடர்ச்சி அது நிர்ணயிக்கக்கூடியது என்கிற காரணத்தினாலே வாரிசு இருக்க வேண்டும் என்பதாக மனிதன் விரும்புகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், நாம் யாருக்கு நாடுகின்றோமோ அவர்களுக்கு நாம் ஆண் குழந்தையை கொடுக்கிறோம், யாருக்கு நாடுகின்றோமோ நாம் பெண் குழந்தையை கொடுக்கிறோம். சிலருக்கு நாம் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்தே கொடுக்கிறோம். சிலரை நாம் யஜாலு மையஷாவு அகைமன், சிலரை குழந்தையே இன்னாதவர்களாக ஆக்கி விடுகிறோம் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது அவர்களுக்கு 12 ஆண் மக்கள் இருந்தார்.
அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் மக்களாக அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மக்களையும் கொடுத்தான், பெண் மக்களையும் கொடுத்தான். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் வளங்களிலே அருட்கொடைகளிலே ஒரு மாபெரும் அருட்கொடை. அந்த குழந்தை செல்வத்தை எப்படி நாம் வளர்த்தெடுக்கிறோம், அவர்களை எப்படி நாம் உருவாக்குகிறோம் என்கிற விஷயம்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பிரதானம். உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் தன்னுடைய வாரிசுகளை உருவாக்குகிறது, இனப்பெருக்கம் செய்கின்றது, தன்னுடைய வாரிசுகளை உருவாக்குகிறது, அதன் மீது அளப்பரிய அன்பு கொள்கின்றது, அதை சீராட்டி வளர்க்கின்றது. அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கும் வாரிசு என்கிற அம்சத்தை கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக மனிதன் வாரிசுகளை, குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். ஆனால் ஏனைய உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலான வேறுபாடு, இந்த மனிதன் அல்லாஹ் சொல்லுகிற, அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய அந்த அம்சத்திலே இவன் இந்த தன்னுடைய வாரிசுகளை, தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உயிரினங்களோடு இவனும் ஒரு உயிரினம் என்ற அம்சத்தோடு கலந்துவிடக் கூடாது என்பதுதான் இறைவனுடைய நாட்டம். எனவேதான் இவனுக்கென்று தனி வேதம், இவனுக்கென்று தனி வழிகாட்டல், இவனுக்கென்று தனியாக சட்ட திட்டங்கள் என்று, இவனுக்கென்று தனியாக மார்க்கங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு வழிகாட்டக்கூடிய எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் வாரி வழங்கினான். உலகத்தை திருத்துவது, உலக மக்களுக்கெல்லாம் போதிப்பது, உலக மக்களுடைய சீர்திருத்தத்தை உருவாக்குவது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை எப்படியெல்லாம் மாற்றுவது என்கிற முயற்சிகள் எல்லாம் செய்வது என்கிற அம்சம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தனக்கு பின்னால் வரக்கூடிய தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய குழந்தைகளை தன்னால், அதாவது தன்னை அறிமுகம் செய்து உலகத்திலே தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய தன்னுடைய வாரிசுகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இஸ்லாம் மிக அழகுற எடுத்துக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசுகள் இருந்தார்கள், ஆனால் இறந்து விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி வரை இருந்தவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் வாரிசுகள் தான், நேரடியான வாரிசுகள் இல்லாவிட்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களை தொடர்புபடுத்திக் கொள்வதிலே பெருமை கொண்டார்கள். ஆன்மீக ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல்வி ரீதியாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசு என்று சொன்னார்கள். இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களை, அதாவது இணைத்து பேசுவதிலே, தங்களை அவர்களுடைய வராசத்துகளோடு, வாரிசுகளோடு தங்களையும் தொடர்புபடுத்துவதிலே பெருமிதம் கொண்டார்கள். ஆனால் அதற்கு நேர் முறையிலே பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்கள், அந்த மக்களை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் அப்படிப்பட்ட மனிதனை பற்றியும் சொல்லுகிறார். அபூ லஹப் என்று சொல்லுகிறார். அபூ லஹபை பற்றி தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமடையட்டும் என்று சொல்லுகிறார். அபூ ஜஹலை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரிசற்றவர்கள் என்பதாக பிரச்சாரம் செய்தவர்கள், ஆனால் அவர்களோடு தொடர்பு படுத்தி பேசுவதற்கு வாரிசு, இயல்பான வாரிசுகள் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அழிந்து விட்டார்கள். அப்படியே இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் அபூஜகளுடைய வாரிசு, நாங்கள் அபூ லஹபுடைய வாரிசு என்பதாக பெருமை பேசிக் கொள்வதற்கு அவர்கள் மனம் இடம். ஏனென்றால் அத்தகைய உயர்ந்த மனிதர்களாக இருந்தார்கள். உயர்ந்த மனிதராக இருந்தால் அவர்களுக்கு வாரிசுகளும் உயர்ந்தவர்களாக வர வேண்டும். எனவே நாமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் என்பதாக நாம் பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாரிசுகள், நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், நம்முடைய வாரிசுகளை நாம் எப்படி உருவாக்க, நாளை அவர்கள் எந்த நிலையோடு, எந்த அந்த உணர்வுகளோடு இந்த சமூகத்தை அவர்கள் எதிர்கொள்வார்கள், நீங்கள் எப்படி அவர்களை தீனுடைய அம்சத்தோடு வளர்த்து எடுத்தீர்கள், நன்றாக யோசித்து பார்க்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களிலே மிக பெரிய, மிக சிறந்த சன்மானம் என்னவென்றால் அந்த மகனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அதபுல் ஹசன் என்று, நல்லொழுக்கம் என்று. தன்னுடைய குழந்தை நல்லொழுக்கம் மிக்கவனாக உருவாக்குவதுதான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்கிற ஒரு மாபெரும் ஒரு சன்மானம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டியும் சொன்னார்.
நல்ல தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஊருக்கெல்லாம் உபதேசம் என்று சொல்வார்கள். ஆனால் தன்னுடைய குழந்தைகள், தன்னை சார்ந்தவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய மகள் பாத்திமா கைவிட்டினால் என்ன செய்வேன்? என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் கைவிட்டுவேன் என்று சொன்னார். இந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்வதற்கு காரணம், தன்னுடைய குழந்தைகள் மீதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அந்த அளவுக்கரிய அன்பு. அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். அவர்களை தீனின்படி உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்களை தீனின்படி உருவாக்கினார்கள். நாம் நம்முடைய நிலை வைத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகள் தீனுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் நாம் நம்முடைய குழந்தைகள் பின்தங்கி இருப்பதற்கு, அக்கறை காட்டாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஒன்று மார்க்க விஷயத்தின் மீது அந்த குழந்தைகளுக்கு அக்கறையை, ஆர்வத்தை நாம் ஏற்படுத்துவோம். எப்படி உலகத்திலே நாம் மற்ற விஷயங்களுக்கு, ஏனைய விஷயங்களுக்கு குழந்தைகளுடைய ஒவ்வொரு அம்சங்களுக்கும் பார்த்து பார்த்து செயல்படுகிறோமோ, அதே போன்று மார்க்க விஷயத்திற்கு நாம் செயல்படவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. தன்னுடைய மகனை டியூஷன் சேர்க்கிற போது கூட இந்த ஆசிரியர் சரிப்பட்டு வர மாட்டார், அவரிடத்திலே செல்வோம், அது தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக அழைத்து செல்லக்கூடிய நாம் மார்க்க விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம் என்பதை நாமே சிந்திக்கிறோம். குழந்தை விளையாடுகின்றது, குழந்தை பேசுகின்றது, குழந்தைகளுடைய உலகியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும், அவருடைய விளையாட்டு, அவருடைய பேச்சு, எல்லா விஷயங்களையும் ரசனையோடு பார்க்கிற நாம் குழந்தை மார்க்கம் இருக்கிறதா, தீன் இருக்கிறதா என்கிற விஷயத்தை நாம் பார்க்க தவறுகிறோம். என்னுடைய மகன் அழகாக ஆங்கிலம் பேசுகிறான், என்னுடைய மகன் ஏராளமான விஷயங்களை, ஜெனரல் நாலேஜ் அவனுக்கு நிறைய இருக்கிறது, நல்ல படிக்கின்றான், முதல் மதிப்பெண் வாங்குகின்றான், நல்ல ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் என்பதாக நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் அவர் எந்த அளவுக்கு மெரிட்டாக இருக்கிறார்? ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, மார்க்க விஷயத்தினுடைய எந்த ஒரு அம்சமும், அதை சாதாரண விஷயங்களை கூட தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத நிலைதான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அந்த குழந்தைகளை மார்க்க விஷயத்தின் மீதான அக்கறை ஏற்படுத்துகிறது. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, நாம் எப்படி பழக வேண்டும், நாம் எப்படி பிறரோடு அணுக வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி உண்ண வேண்டும், நாம் எப்படி குடிக்க வேண்டும், உடுத்த வேண்டும், எல்லா விஷயங்களையும் மார்க்க ரீதியாக அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஒரு சிறுவன் 10 வயது இருக்கும், இடது கையில தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை நல்ல தொழுகையாளி தான். அவர்கிட்ட கேட்ட, என்னங்க இடது கையில குடிச்சுட்டு இருக்காரு பார்த்துட்டு, ஆமா அப்படிதான், என்ன செய்யறது, சின்ன பேருக்கா தானே. அப்படி என்றால் இவருடைய மனோநிலை, இவர்களுடைய எதிர்பார்ப்பு, தீன் என்ற விஷயத்தை இவர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும்போது, ஏதோ வெளிப்படையாக நாம் தொழுகையாளியாக இருக்கிறோம், வெளிப்படையாக முஸ்லிமாக நாம் காட்டிக் கொண்டால் போதுமானது என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டு இருக்கிறார்கள். ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக ஒருவன் இடது கையில தண்ணி குடிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இடது கையில குடிக்காதே என்று சொன்ன பொழுது, இல்ல நான் இடது கையில தான் குடிப்பேன் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள். உனக்கு அப்படியே ஆகட்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனால வலது கையில குடிக்கவே முடியும். இடது கையிலே தண்ணீர் அருந்துவது ஷைத்தானுடைய செயல் என்பதாக, ஷைத்தான் இடது கையிலே தான் உண்கிறான், குடிக்கிறான். எனவே நீங்கள் இடது கையிலே தண்ணீர் அருந்தாதீர்கள், இடது கையிலே குடிக்காதீர்கள், இடது கையிலே உண்ணாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இந்த அம்சங்கள்ல தீனுடைய அம்சங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்ய வேண்டும். மற்ற ஏனைய உயிரினங்களை போன்று ஓரத்திலே நின்று அடித்து விட்டு செல்லக்கூடிய அந்த நடைமுறை நம்முடைய நடைமுறை அல்ல. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பண்பாடு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார்கள், அழகான நாகரிகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் புனிதமானது, நம்முடைய பண்பாடு புனிதமானது. நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமானவர்கள். அவர்கள் வெளியிலே வந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அம்சமாக இருந்தாலும் சரி, அது அற்புதமானது. அது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியமானது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு மிக, அதாவது வாழ்க்கையை சரியாக முறையில் வழிநடத்த. இன்று எதை நாகரிகம் பண்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த விஷயத்தை நாகரிகமாக கருதி கொண்டிருக்கிறார்களோ அந்த நாகரிகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்களை இன்று வெளிப்படையாக நாகரிகம் என்று சொல்லலாம். வெளிப்படையா அழகான முறையில கோட்டு சூட்டு போட்டிருப்பாங்க, பார்க்கறதுக்கு வெளிப்படையா டீசன்சி கீப் அப் பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்ய மாட்டார். இது போன்றது மார்க்க அம்சங்களை எல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இப்படித்தான் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய தாய் தந்தையரோடு இப்படித்தான் நடக்க வேண்டும், மரியாதையோடு பழக வேண்டும். அண்ணன் அவன் ஒரு வயது மூத்தவனாக இருந்தாலும் அவனை மரியாதையோடு பேச வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தை இருந்தால் குழந்தைக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, எல்லோரும் முன்னாடி என்ன செய்யணும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு வீட்டுக்கு விருந்திற்காக அழைத்தார் சொந்தம். அண்ணங்காரன் வந்து கிட்டத்தட்ட 10வது படிக்கிறான், தம்பிக்காரன் 4வது 5வது. நீ வந்து டேன்னு கூப்பிட்டான். அண்ணங்காரன் அந்த சின்ன பையன் கூப்பிடுறான். அவரிடத்துல நான் எதுவும் சொல்லல, அந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பழக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. உங்களுடைய பெரியோருக்கு மரியாதை செலுத்தாதவனும் பெரியோர் மீது அன்பு காட்டாதவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மரியாதை நாம் ஏன் பழக்கி கொடுக்கவில்லை? நாம் ஏன் உருவாக்கவில்லை? இது ஒரு பொது நிலையாக எடுத்துக்கொண்டாலே தவறு என்கிற போது இஸ்லாமிய பார்வையில் வைத்து பார்த்தால் இது தவறு இல்லையா? சிந்தித்து பார்க்க. அதே போன்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இரண்டாவது தவறு என்றால், முதல் தவறு அவருடைய விஷயத்தில், அவருடைய மார்க்க விஷயத்தில் அக்கறை காட்டாமல் இருக்கிறோம். அது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்னவென்றால், நாம் நம்முடைய நிலைப்பாட்டிலே தீனில் சரியான முறையிலே நாம் பின்பற்றவில்லை. தீனுடைய அம்சத்தை நாம் பின்பற்றினால், நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக தீனுடைய அம்சம் வந்தால் தான் அதை பார்க்கிற குழந்தை அப்படியே பின்பற்றும். குழந்தைகளுக்கு அழகான முறையிலே சொல்லித்தர வேண்டும். அன்பாக நடக்க வேண்டும் என்று ஆத்திரத்தோடு சொன்னால் எப்படி? கோபப்படாதே என்பதாக கோபமாகவே சொல்லக்கூடாது. குழந்தையிடத்திலே அழகான அணுகுமுறையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவெல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை செயல்படுத்தி காட்ட வேண்டும். எப்படி ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் என்று நாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் மக்களோடு எப்படி அணுக வேண்டும், சமூகத்தோடு எப்படி அணுக வேண்டும் என்கிற அமைப்பை நாம் தான் அவரிடத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமீபத்திலே ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை எனக்கு மெயில் வாயிலாக அனுப்பியிருந்தார். அழகான ஒரு நிகழ்வு. ஒரு தந்தை தன்னுடைய சிறிய வயது மகனோடு ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதிக்கு, குகைக்கு அருகிலே செல்கிறார். அந்த குகைக்கு அருகிலே நின்று கொண்டு அந்த சிறுவன் சத்தம் விடுகிறான். சப்தம் விடும்போது அந்த சிறுவன் சொல்கிறான், ஆ என்று சத்தம் விடுகிறான். பதிலுக்கு ஆன் சத்தம். அந்த கோய்க்கு அப்பால் இருந்து அதனுடைய அந்த எதிரொலி ஆ என்பதாக. திரும்ப அந்த சிறுவன் சொன்னான், நீ ஒரு முட்டாள் என்பதாக அந்த சிறுவன் சொன்னான். சின்ன பையன் சத்தம் போடுறான். இப்ப எதிரொலி எப்படி வரும்? நீ ஒரு முட்டாள் அப்படின்னு. திரும்ப அந்த சிறுவன், உன்னை நான் வெறுக்கிறேன் என்பதாக சத்தம் போட்டான். எதிரொலி அதே போன்று வெறுக்கிறேன் என்பதாக. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தந்தை சொன்னார், இல்ல அப்படி சொல்லக்கூடாது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக அந்த தந்தை சொல்கின்றார். பதிலுக்கு நேசிக்கிறேன் என்பதாக எதிரொலி. நான் உன்னை விரும்புகின்றேன் என்பதாக வருகின்றது. பதிலுக்கு அதே மாதிரி வருது. நீ மிகவும் நல்லவன் என்பதாக சத்தமிடுகிறார். அதே போன்று நீ மிகவும் நல்லவன் என்று. நாம் எதை இன்புட் போடுகிறோமோ அதான் அவுட்புட் வரும். குழந்தைகளுக்கு இப்படித்தான் அணுக வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுத்தால், இப்படித்தான் நாம் நம்முடைய நடைமுறையிலே நாம் வாழ்ந்து காட்டுகிற போது அது அந்த வாழ்க்கையை அப்படியே நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்விலே குறைவில்.
குழந்தைகள் அவருடைய இஷ்டத்திலே அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே விட்டு விட்டால் அவருடைய செயல்பாடுகள் அது அப்படித்தான் பழக்கம். இன்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு, அதாவது அதை கலாச்சாரமாக நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஏதாவது குழந்தை சேட்டை செய்தால், அது ஏதாவது தவறான செயல்கள் செய்தால் என்ன செய்யறது, அப்படியே பழகி போச்சு சின்ன பிள்ளைங்க. இந்த மாதிரியான வார்த்தை தான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை குடிதோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தை. கண்டிக்க வேண்டிய விஷயங்களில் கண்டிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டிய சமயங்களில் அன்பு செலுத்த வேண்டும். குழந்தைகளை நேசிக்கிறேன் என்பதாக அந்த குழந்தைகளிடத்தில் சொல்ல வேண்டும். அவர்களை அன்பு செலுத்த வேண்டிய தருணங்களில் அன்பு செலுத்தி அவர்களுக்கு எந்த நேரத்திலே வழிநடத்த வேண்டுமோ அந்த சமயத்திலே அவர்கள் அழகான முறையில் வழிநடத்த வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காட்டினார். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு தருகிற மிகப்பெரிய சன்மானம், ஒரு மாபெரும் சன்மானம் என்னவென்றால் அவன் கொடுக்கக்கூடிய அழகான நல்லொழுக்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் இறந்து விட்டால் எல்லா அவனுடைய செயல்பாடுகள், எல்லா நிலைகள் எல்லாமே கட்டாயம், எல்லாம் கட்டாயம். 3 அம்சங்கள் அவன் மௌத்தா போன பிறகு அவன் பின்னாடியே வரும். ஒண்ணு அவனுடைய குடும்பம், அதாவது எது வரைக்கும் வருவாங்கன்னு சொன்னா, அதாவது அவங்களுடைய அந்த கபுர்ஸ்தான் வரைக்கும் வருவாங்க. அவனுடைய செல்வம் எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும். எது வரைக்கும் அவனுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவனுடைய செல்வம் குடும்பம் எல்லாம் அவனுடைய அந்த கபர் வரைக்கும் வரும். எல்லாமே திரும்பிடும் 3 அம்சங்களை தவிர என்பதாக சொன்னாங்க. அதுல 3 அம்சங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் வலதும் சாலிஹும் யதுஊலஹு. அது ஒரு நீண்ட ஹதீஸ், அது ஒரே ஒரு பகுதி மட்டும். வலதும் சாலிஹும் யதுஊலஹு, நல்ல ஒரு மகனை, குழந்தை தனக்காக துவா செய்யக்கூடிய, தனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல மகனை விட்டு சென்று விட்டால் அவன் மூலமாக இவனுக்கு இவனுடைய கபர்ல அவனுக்கு வந்து அமல்கள் நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். நல்ல மகன்னா நல்லா படிக்க வச்சாரு, எல்லா உலகத்துல என்னென்ன அவனுக்கு செய்ய வேண்டுமோ, என்னென்ன அவனுக்கு வசதிகள் செய்து தர முடியுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்தார். ஆனா மார்க்கத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தார். மார்க்கத்தினுடைய அம்சங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பையன் எப்படி துவா செய்வார்? கண்ணியத்திற்குள்ளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மகன்களை நாம் உருவாக்க வேண்டும். மனமுருகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே நமக்காக, நம்முடைய மூதாதையர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, நன்மைகளை கேட்கக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக கூறியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதனுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கை, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை. எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. அதே போன்று நமக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய சந்தைகளுடைய வாழ்க்கையும் அதே போன்று அமைய வேண்டும். நாம் வந்தோம், தொழுதோம், நல்ல காரியங்கள் செய்தோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான கடமைகளை செய்தோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளை உருவாக்கவில்லை என்றால் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும். நாம் செய்த அமல்கள், நாம் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கலாம், அந்த நன்மைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அந்நியத்திற்குரியவர்களே, நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து தொடங்கி பெரிய எல்லா விஷயங்களாக இருந்தாலும் அவருடைய வயதிற்கு ஏற்ப, அவருடைய அந்த நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அதில் மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். உலகத்திலே ஏற்பட்டிருக்க நிகழ்வுகள் என்பது வேற, ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அது அந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து அவர்களுக்கு அழகாக சொல்லி காட்ட வேண்டும். அதே போன்று இப்ப மே மாசம் எல்லாம் லீவுல தான். இந்த மே மாசத்தினாவது உங்களுடைய குழந்தைகளை அதிகாலையில உங்களுடைய குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புங்கள். குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்திலாவது ஏதோ ஒரு மார்க்கத்தினுடைய விஷயங்களை, மார்க்க அம்சங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு மார்க்கத்தினுடைய அந்த பிடிப்புள்ளவர்களாக, அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த உண்மையான நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்குவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.